வணக்கம் நண்பர்களே. என்று கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியா வந்திருக்கும் காந்தி டாக்ஸ் படத்தின் கதையும் அது எப்படி இருக்கு என்பதையும் சுருக்கமா முக்கியமான விஷயங்கள் மட்டும் பேசலாம். மும்பையில் ஏழ்மை வாழ்க்கை வாழும் விஜய் சேதுபதி நோயாளி அம்மா வேலையில்லா வாழ்க்கை பணப்பிரச்சனைன்னு பல போராட்டங்களில் இருக்கிறார். அதுக்கிடையே எதிர் வீட்டில் இருக்கும் அதிதி ராவ் மீது காதல். அதே நகரத்தில் குடும்பத்தையும் சொத்துகளையும் இழந்து தனிமையில் வாழ்கிற தொழிலதிபர் அரவிந்த்சாமி பண ஆசையால் அவருடைய பங்களாவுக்குள் திருட வருகிறார் விஜய் சேதுபதி. ஆனால் அந்த பங்களாவிலேயே அரவிந்த்சாமி இன்னொரு பெரிய முடிவை எடுக்கிறார். இந்த இரண்டு வேறுபட்ட வாழ்க்கைகள் சந்திக்கும் இடத்தில்தான் பணம் முக்கியமா மனிதம் முக்கியமா என்ற கேள்வியை படம் அமைதியாக முன்வைக்கிறது. மௌன படம் என்பதால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் விஜய் சேதுபதி அரவிந்த்சாமி நடிப்பும் ரஹ்மான் பின்னணி இசையும் படத்தை தாங்கி நிறுத்துகிறது. ஆனா இரண்டாம் பாதி சற்றே நீளமாக உணரப்படுகிறது. ரேட்டிங் 5/2 மொத்தத்தில் அமைதியான சீரியஸான வித்தியாசமான சினிமாவை ரசிக்கிறவர்களுக்கு காந்தி டாக்ஸ் பிடிக்கும். வழக்கமான கமர்ஷியல் மசாலா எதிர்பார்க்கிறவர்களுக்கு கொஞ்சம் சலிப்பை தரலாம். பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் மனசுக்குள்ள இருக்கிற வெற்றிடத்தை மெதுவா சொல்லும் படம் தான் இது.